வணக்கம் all dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm a chemistry faculty at Xylem. So இன்னைக்கு இந்த செஷன் நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி. இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம மைண்டுக்குள்ள வர விஷயம் என்ன இருக்கும்? ஒரு லேபுக்குள்ள ஒரு கோட்டுக்கு மேல ஒரு என்ன பண்ணுவோம் கிளாஸ், தென் பிப்பெட், பியூரெட், இந்த மாதிரி சில அப்பேரட்டஸ். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணுவோம்ல நம்ம மைண்டுக்குள்ள. ஸோ அது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த செஷன் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம 12th கூட நமக்கு லேப் இருக்கு, கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். அதில் கூட நீங்கள் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க, சால்ட் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸை பற்றி இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. So we can start. இப்போ கெமிஸ்ட்ரி லேப், இப்போ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு எடுத்தாச்சுனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன் நீங்கள் டிவியில் மொபைல்ஸ்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதில் பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்படி நீங்க பார்த்த ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் எதனால உங்களுக்கு பிடிச்சிச்சு? அதுக்கு ரீசன் என்ன இருக்கும் பார்ப்போமா? ஒன்ஸ் கலர் சேஞ்சாக இருக்கும். இப்போ யூஸ்வலாகவே ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நம்ம என்ன பார்ப்போம், கொஞ்சம் எக்ஸைட் ஆகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனாக அதில் கலர் சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா சடன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டீங்க இந்த மாதிரி எஃபர்வசன்ஸ், குட்டி குட்டியாக நிறையா அங்கங்கே போகும். ஸோ இந்த மாதிரி ஃபிஸ், ஓகே, இந்த மாதிரி சில சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நமக்கு பார்க்கும்போது ஓ மை காட் எக்ஸைட்டேஷனாக இருக்கும். கரெக்டா? பட் இதுதான் கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரியாக்ஷன் தான். நோ, நீங்க பார்த்துட்டீங்கன்னா டே டு டே லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய நிறைய விஷயத்துல கெமிஸ்ட்ரி இருக்கத்தான் செய்யுது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கத்தான் செய்யுது. சிம்பிள். இப்போ நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஆர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பசங்க வந்து 12th +1 +2 படிச்சுட்டு இருப்பீங்க, ஐ நோ தட். ஸோ நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தாண்டும் போது என்ன ஆகும்? காலேஜுக்கு போவீங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகும்போது என்ன ஆகும்? ஜாபுக்கு போவீங்க. அடுத்து கொஞ்ச நாள் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஏஜ் ஆகுதுல்ல, ஸோ வயசு கூடிக்கிட்டே இருக்குது. இந்த வயசு கூடக்கூடிய ப்ராசஸுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஓகே, ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் இரும்பு இருக்கும், கொஞ்ச நாள் பார்க்கும்போது அது துரு பிடிச்சிருக்கும். அந்த துரு பிடிக்கிறது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ இப்படி உங்களை சுற்றி நிறைய இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, பட் நம்ம லேபில் இருக்கிறது மட்டும் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷனாலே ஒரு சேஞ்சஸ் அங்கே நடக்கணும். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அங்கே நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா தட்ஸ் கன்சிடர் அஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். சரி, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கலர் சேஞ்ச், எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஃபிஸ், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். சரியா? இப்போ பாருங்க, எவ்ரி கெமிஸ்ட் வேர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் பாஸ்பரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க கூட வீட்டில் அடுப்பு எரிக்கிறதுக்கும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பற்ற வைக்கிறதுக்கு, விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு கூட என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க? தீக்குச்சி யூஸ் பண்ணியிருப்பீங்க, மேட்ச் பாக்ஸ். ஸோ இந்த மேட்ச் பாக்ஸில் என்ன இருக்கும்? மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ கரெக்ட், இந்த ஸ்டிக்ஸுக்கு மேலே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் பாஸ்பரஸ். ஸோ இந்த பாஸ்பரஸ் தான் உங்களுக்கு இந்த தீக்குச்சி எரியறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கு. ஸோ அப்போ அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது கூட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். சரியா? ஸோ நீங்களும் டே டு டே லைஃப்பில் ஒரு கெமிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டிக் டிப்ட் இன் அ கெமிக்கல் மிக்சர் ஆக்சிடென்ட்லி காட் ஃபயர் வென் ரப்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ச் பாக்ஸ் நடக்கக்கூடிய விஷயமே அந்த மேட்ச் ஸ்டிக்கை லைட்டாக நீங்கள் ரப் பண்ணுறீங்க. ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? டியூ டு ஃப்ரிக்ஷன் இங்கே உங்களுக்கு ஃபயர் பிடிக்கும். சரியா? காட் இட்? ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஃப்ரிக்ஷனால உங்களுக்கு என்ன ஆகுது? அங்கே மேட்ச் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து கம்போஷன் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இதுவும் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நவ் பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்னென்ன, அதுக்கடுத்து கோன்ஸ் என்னென்னங்கிறது பார்த்துலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் சைடு கண்டிப்பாக இருக்கும். அப்படி கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு முதல்ல பார்த்துலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? இப்போ ஃப்ரிக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க.
பட் அந்த ஃப்ரிக்ஷனை நீங்க இந்த தீக்குச்சியில உரசுறீங்க, உரசும் போது தீக்குச்சி பத்திக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரிக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா கோரிலேட் பண்ண முடியும். ஒரு கண்டென்ட்டை ஒரு கான்செப்ட் கூட கோரிலேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதிகமா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா ஒரு கண்டென்ட்டை புரிய வைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ நீங்க நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் போனாலும் சரி, ஒரு ஏதாவது செக்டார்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செக்டார்ஸ் போனீங்கன்னா, அந்த செக்டார்ஸ்ல நீங்க நிறைய சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பெரிய ஆண்டர்பிரினரா மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கில்ஸ். இப்போ படிக்கிறோம், படிச்சதுக்கு உடனே படிச்சதுல இருந்து அப்படியே நீங்க ஒரு பெரிய ஹை பேயிங் ஜாப்ல போய் உட்கார முடியுமா? முடியாது. இல்ல ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரினரா மாற முடியுமா? முடியாது. ஸோ அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவில் உடைய கேப் என்னன்னா, நீங்க படிச்சதை ஸ்கில்ஸா மாத்த தெரியணும். படிச்சதை வச்சு நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். இந்த ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க ஹையர் பொசிஷனுக்கு போயிடலாம். இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம் இல்ல. இதே மாதிரி நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதிகமா ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும், லேப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பேரண்டஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை நீங்க வச்சிருக்கணும், டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், ப்ரெஷர் எப்படி இருக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த விஷயத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கில்னு சொல்லுவோம். இந்த ஸ்கில் நீங்க ட்ரை பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண தான் உங்களுக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணவே முடியும். சரியா? காட் இட். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆக என்ன ஆகும்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ஆக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாகவும் ரொம்ப ப்ரிசைஸாகவும் இருக்கும். அடுத்து பாருங்க பூஸ்ட் கியூரியாசிட்டி அண்ட் ஃபன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சயின்ஸுங்கிறது எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அது அது ஒரு நீங்களும் யோசிக்கணும், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்கக்கூடாது, இந்த இந்த இடத்துல இந்த சேஞ்ச் தான் வரணுமா, ஏன் வேற சேஞ்ச் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா முக்கியம். அந்த கியூரியாசிட்டி இருந்தாதான் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸால கெமிஸ்ட்ரியில சயின்ஸையும் படிக்க முடியும். ஸோ ஸோ சயின்ஸ் படிக்கணும்னாலே சயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூரியாசிட்டி. அந்த கியூரியாசிட்டி கண்டிப்பா தேவை. ஸோ அந்த கியூரியாசிட்டின்னு எடுக்கிறோம். ஸோ டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் ரிமைண்டட் லேப். ஸோ இப்போ நம்ம லேப்ல பண்ணக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த கியூரியாசிட்டி இருக்கத்தான் செய்யும். ஈவன் மற்ற லேப்ல கூட நீங்க சைலண்டா இருப்பீங்க. பட் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போயாச்சுன்னா ஒவ்வொரு சால்ட்டையும் எடுத்து தொட்டு நக்கி பார்க்கறது அண்ட் ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் இன்னொரு டெஸ்ட் டியூப்ல ஊத்தி பார்க்கறது, அதுல எல்லாரும் கலர் சேஞ்ச் இருந்திருக்கா. ஸோ எவ்வளவு ஃபன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல. ஸோ இந்த கியூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கியூரியாசிட்டியை கெமிஸ்ட்ரி லேப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இன்னோவேஷன். ஓகே, சோர்ஸ். நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய கண்டென்ட், ஓகே, நிறைய கண்டென்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆக்சிடென்டா கிடைச்சிச்சுன்னு சொன்னா நம்ப முடியுமா? இவர் பிசிக்ஸ்ல எடுக்கிறீங்க, நியூட்டன்ஸோட லாஸ் படிக்கிறீங்க, அந்த நியூட்டன்ஸோட லா எப்படி கிடைக்குது, எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு? ஈவன் கிராவிடேஷனல் லாங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, நியூட்டன் ஒரு மரத்தை கீழே உட்கார்ந்துருப்பாரு, அவரோட தலையில சடனா ஒரு ஆப்பிள் வந்து விழும், அது ஏன் விழுந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு. அதனாலதான் நியூட்டன்ஸ் வந்து கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கவர் பண்ணாரு. கரெக்டா? இது படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க இதேதான், இது ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம். அந்த அவரோட தலையில ஒரு ஆப்பிள் விழுந்தது, அது வந்து ஒரு ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். அண்ட் அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் நிறைய கெமிக்கல் லேப்லயுமே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்டோட ரிசல்ட்டா நமக்கு கெமிஸ்ட்ரியில நிறைய சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் குளூ எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஆக்சிடென்டா நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். ஸோ அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ரிச் உல்லர் அப்படிங்கிறவர் அவரோட லேப்ல யூரியாவை சிந்தசைஸ் பண்ணுவார். அதுவும் அவர் யூரியாவை தான் நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் மேக் பண்ணல. அவர் மேக் பண்ண நினைச்சது வேற காம்பவுண்ட். பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா அது டீகம்போஸ் ஆகி உங்களுக்கு யூரியாவா கன்வெர்ட் ஆகுது. எஸ். ஸோ அப்போ ஆக்சிடென்டா தான் நீங்க கெமிஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர் பீரியாடிக் டேபிள் கூட நமக்கு எக்ஸாக்டா பார்த்தாச்சுன்னா அவர் ஜஸ்ட் ஒரு தூக்கத்துல அவர் கண்டுபிடிப்பார் மென்டலி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கூட நம்மளுடைய பென்சிலின் அப்படிங்கிற மெடிசனை கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்டா தான் கண்டுபிடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டல் இன்னோவேஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில ரொம்ப அதிகமாவே இருக்கும். சரியா? பட் ஸோ ஹூ நோ, நீங்களும் ஃபியூச்சர்ல ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு லேப்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, இன்னோவேட்டிவா ஒரு விஷயத்த நீங்க டிஸ்கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஹேப்பன் கெமிஸ்ட்ரி லேப்ல. இப்போ இது வரைக்கும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரோஸ். இப்போ கோன்ஸ் பார்க்கலாம். என்ன? கெமிஸ்ட்ரினாலே சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா. ஸோ சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் கெமிஸ்ட்ரி லேப். ஈவன் ஃபார் யுவர் நோட்,
நான் மாஸ்டர்ஸ் படிக்கும்போது என்னோட இன்ஸ்டிடியூட்ல ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மிட் நைட்ல. ஒரு என்டையர் லேபுமே அப்படியே பஸ்பம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் அங்கே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்த ஒரு ஃபால்ட்டுனால அந்த ஃபயர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பட் அன்ஃபார்ச்சுனேட் நல்ல ஒரு விஷயமா என்னன்னா அந்த லேபுக்குள்ள அந்த டைம்ல யாருமே இல்லை, அதனால உயிர் சேதம் எதுவுமே ஏற்படலை. பட் இப்படி மைண்ட் கெமிஸ்ட்ரி லேப் ரொம்ப இருக்கிறதுலே மற்ற எல்லா லேபோட ரொம்ப டேஞ்சரான ஒரு லேப்னா அது கண்டிப்பா கெமிஸ்ட்ரி லேபா தான் இருக்கும். இங்க ரொம்ப ஹசார்டஸான கெமிக்கல்ஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப டேஞ்சரான கெமிக்கல்ஸ் இருக்கும், டேஞ்சர் டு ஹேண்டில். அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சில கெமிக்கல்ஸ் அண்ட் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. அண்ட் ஈவன் செப்பல்ஸ், கோட்டு, கிளாஸு அண்ட் க்ளவுஸ் இதெல்லாம் இல்லைன்னா யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஓகே கொஞ்சம் நல்ல இன்ஸ்டிடியூட்டில் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. எஸ் இட்ஸ் ஹேப்பன் ஃபார் மீ ஆல்சோ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேஃப்டி இல்லாமல் நம்மளால லேபுக்குள்ளே போக முடியாது. அப்போ இது ஒரு ஒன் ஆஃப் த ட்ராபேக். ஏன்னா எப்போ வேணாலும் சடனாக எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் வரலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட், இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த பை ப்ராடக்ட்ஸ் என்வரான்மெண்ட்டை ரொம்பவுமே டேமேஜ் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம யூஸ்வலாக வீட்டில் பார்க்கக்கூடிய கம்போஷன் ரியாக்ஷன் அது கூட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கம்போஷன் ரியாக்ஷன். அண்ட் அந்த கம்போஷன் ரியாக்ஷன் வந்து வெளியில வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. அது என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேஸ், கிரீன் ஹவுஸ் கேஸ். ஓகே, ஸோ அது குளோபல் வார்மிங்க்கு ரீசனாக இருக்கு. ஸோ நிறைய கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷன், ஒரு 80% ரியாக்ஷன்ஸ் எப்படி தான் இருக்கும்னா என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட் கிடையாது. ஓகே, என்வரான்மெண்ட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான், ரொம்ப ஹசார்டஸான கெமிக்கல்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரியில இருந்து வர மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஹசார்டஸாக தான் இருக்கும். பட் ரீசன்ட் டேஸ்ல என்ன ஆகுதுன்னா கெமிஸ்ட்ரியை கிரீன் கெமிஸ்ட்ரியா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ரியாக்ஷன்ஸாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வேர்ல்டு வைடாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட்டாக நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்காத கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை என்ன பண்ணுறாங்க, லைக் கைண்ட் ஆஃப் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்ரிஷியேட் பண்ணி அதோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கு வேர்ல்டு வைட நிறைய ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிரீன் கெமிஸ்ட்ரி வந்து என்வரான்மெண்ட்டை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை இந்த கிரீன் கெமிஸ்ட்ரி கொடுக்கும். பட் இப்போதான் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர் கிரீன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ரியாக்ஷன்ஸ் வேர்ல்டு வைடா யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு தட் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி தான் இருக்குன்னா டேஞ்சரஸாக தான் இருக்கு, ஹசார்டஸாக தான் இருக்கு, என்வரான்மெண்டல் ஃப்ரெண்டாக கிடையாது. ஓகே, டாக்ஸிக் டு தி என்வரான்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹெல்த் கன்சர்ன். இப்போ நீங்க கெமிஸ்டா இருக்கீங்க, லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டெய்லியுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அதை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கே நிறைய கார்சினோஜெனிக், ஓகே மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் எப்படி இருக்கும்னா கார்சினோஜெனிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேன்சர் காசிங் ஏஜென்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேரி கியூரி. இவங்க வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான் இவங்களுக்கு நோபல் பிரைஸையும் வாங்கி கொடுத்துச்சு. அட் த சேம் டைம் அதே ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான் இவங்களை ஒரு பேஷண்டாகவும் இவங்களோட டெத்தை டெத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போகும். யா, ஸோ பிகாஸ் அது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து ஹைலி கார்சினோஜெனிக், கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அந்த ரீசன், ஸோ இந்த மாதிரி ஹெல்த்துக்குமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் கிட்ட இந்த ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய லெட் பேஸ்டாக இருக்கக்கூடிய சூட்டெல்லாம் நீங்கள் போட்டிருக்கணும். அப்படி போட்டால் மட்டும்தான் ஜஸ்ட் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்குறீங்க, which side do you think is stronger if an experiment are done carefully? இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஏன் அஃப்கோர்ஸ் கெமிஸ்ட்ரியில் நெகட்டிவ் சைட் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு, அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு அண்ட் கூடவே நிறைய ப்ரோஸும் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் இவ்வளோ நெகட்டிவ் இருக்கு, அதனால நம்ம கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், இந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய கோட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி லேபோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, நீங்கள் போடக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோட குவாலிட்டியும் சரி, எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ரிசர்ச்சை அடுத்த லெவல் கொண்டு போயாச்சுன்னா கண்டிப்பாக நிறைய நிறைய ஃபியூச்சர் இன்னோவேஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்
சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே என்டர் ஆகும்போது எக்காரணத்தை கொண்டு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் நீங்கள் என்டர் ஆகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நீங்கள் கெமிஸ்ட்ரி இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நெகட்டிவ் சைடில் பார்க்கணும்னு நினைச்சாச்சுன்னா, ஐயோ இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்குது, வேண்டாம்ப்பா நான் வரவே மாட்டேன்ப்பா. ஓகே, அதே பாசிட்டிவ் சைடில் பார்த்தாச்சுன்னா, நான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்த இன்னோவேஷன்ஸை நான் டிஸ்கவர் பண்ணுவேன். எனக்கு இது ஃபன்னா இருக்கு, இன்னும் நிறைய லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு, கான்செப்ட் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்க அதை பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, சேஃப்டிக்கான விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இட்ஸ் டிராபேக் ஃபார் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நம்ம Xylem வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேட்ச் என்னென்ன பேட்ச் தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இந்த பேட்ச் வந்து ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன்ல இருக்கு. ஆன்லைன்ல தமிழ்நாட்டிலே ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ்ல இந்த பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் 8,499 rupees தான். அண்ட் இதுல நீங்க ஆஃப்லைன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 29,500. ஸோ this is a 6 months கோர்ஸ். ஓகே, 6 மாசத்துல என்டையர் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களை எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத வைப்போம். அண்ட் இது கூடவே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் டிபிபி. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிள் தான். அண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா யூ ஹேவ் டு நோட் சம்திங். என்னன்னா, நீங்கள் ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அண்ட் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது கூட மெட்டீரியல்ஸ் அண்ட் உங்களுக்கு டேபுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன டேப்னு பார்த்தீங்கன்னா, தட் சாம்சங் கேலக்ஸி A9 டேப். ஸோ இது வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரி இந்த டேப் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கூடவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, ஃபாஸ்டெக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த 3 சென்டர்ஸ்லையும் ஆஃப்லைனில் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ திங்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேக் ஷுவர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபாஸ்ட்டாக as soon as possible சீட்ஸை கிராப் பண்ணிக்கோங்க. So take care of yourself. See you on next session. Until then, your favorite chemistry educator Anish.